அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான அவசரமான ஒரு செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னாக்கா ஆசிரியர் தகுதி தேர்வு. ஸோ 2025 தேர்வு நடந்து முடிஞ்சது. அதுக்கான பார்த்தினாக்கா ரிசல்ட்டும் பார்த்தினாக்கா பப்ளிஷ் பண்ணாங்க. மார்க்கெல்லாம் பார்த்தினாக்கா ரெடியூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ பாஸ் ஆனவங்க, குவாலிஃபைடு ஆனவங்களுக்கு பார்த்தினாக்கா சர்டிஃபிகேட் பார்த்தினாக்கா 2/2/2026 பார்த்தினாக்கா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ இதில் பார்த்தினாக்கா டவுன்லோட் பண்ணும்போது ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னாக்கா சர்வர் எரர் அப்படின்னு வருது. ஸோ இந்த சர்வர் எரர் வரவங்க பார்த்தினாக்கா இம்மிடியேட்டாக பார்த்தினாக்கா டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி உங்களுடைய நேமு ப்ளஸ் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க. கேட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை நோட் பண்ணிப்பாங்க. உங்கள் ப்ராப்ளம் விரைவில் பார்த்தினாக்கா சரி செய்யப்படும். இது ஒன்று. இரண்டாவது பார்த்தினாக்கா சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண நிறைய பேர் பார்த்தினாக்கா, அதாவது நிறைய பேர்னால் ஒரு சிலர் பார்த்தினாக்கா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தினாக்கா, சார் என்னுடைய நேம் பார்த்தினாக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக் இருக்குது, என்னுடைய இனிஷியல் பார்த்தினாக்கா ராங்காக இருக்குது, ஸோ இனிஷியல் பார்த்தினாக்கா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தினாக்கா எல்லாருமே பார்த்தினாக்கா ஏதோ ஒரு விஷயம் மெசேஜ் பண்ணுறவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தினாக்கா கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆசிரியர் தகுதி தேர்வு அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தினாக்கா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தினாக்கா டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணேன். ஈவினிங் பார்த்தினாக்கா ஒரு 3 o'clock இருக்கும். அந்த டைமில் பார்த்தினாக்கா கால் பண்ணேன். ஸோ என்னுடைய சர்டிஃபிகேட்லேயே பார்த்தினாக்கா இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் கால் பண்ணேன். கால் பண்ணதுக்கு அவங்க என்னுடைய நேம் கேட்டாங்க, ப்ளஸ் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க. நான் ப்ராப்ளம் சொன்னதுக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நாளைக்கு, ஸோ அதாவது பார்த்தினாக்கா இன்றைக்கி பார்த்தினாக்கா டேட்டு, இன்றைக்கி டேட் பார்த்தினாக்கா 3/4 அன்னைக்கு, அதாவது பார்த்தினாக்கா 4 நாளைக்கு பார்த்தினாக்கா 4/2/2026 பார்த்தினாக்கா டிஆர்பி வெப்சைட்டை பார்த்தினாக்கா வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தினாக்கா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கரெக்ஷன் விண்டோவில் பார்த்தினாக்கா போயிட்டு உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது கம்யூனிட்டிலேயோ இல்லை வேறு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நாளைக்கு டிஆர்பி வெப்சைட்டில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ எதுவும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக பார்த்தினாக்கா உங்கள் நேமை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கோ ஸோ அவங்க தயவு செஞ்சு பார்த்தினாக்கா நாளைக்கு 4/2/2026 ஸோ நாளையிலேருந்து ரெகுலராக பார்த்தினாக்கா நம்முடைய டிஆர்பி வெப்சைட்டை பார்த்தினாக்கா ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனால் நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயே அதை பற்றின ஒரு வீடியோ பார்த்தினாக்கா நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த கரெக்ஷன் விண்டோவில் போயிட்டு உங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்தினாக்கா கரெக்ட் பண்ணி சர்டிஃபிகேட்டை பார்த்தினாக்கா கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் திரும்ப அவங்க பார்த்தினாக்கா பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு பார்த்தினாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் பார்த்தினாக்கா அந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கும். அதர்வைஸ் பார்த்தினாக்கா வேலிட் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த அரிய வாய்ப்பு பார்த்தினாக்கா மிஸ் பண்ணாதீங்க. அதனால தான் மிக அவசரம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நன்றி, வணக்கம்.